உலகெங்கிலும் உள்ள பாயும்பூனை யூடியூப் சேனலின் நேயர்களுக்கு எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நினைவு நாள். எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகத்திலேயே அதிக ரசிகர்கள் இருக்கின்றார்கள். உலகத்திலேயே அதிக ரசிகர்களை கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால்தான் ரசிகர்கள் அவரை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்கி அழகு பார்த்தார்கள். அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் தமிழக மக்களுடைய உள்ளத்தை தொட்டவர். தமிழக மக்களுடைய ஏழ்மையை, வறுமையை நன்கு உணர்ந்தவர். அதனால்தான் அவருடைய ராமாவரம் தோட்டத்திற்கு கட்சிக்காரர்கள் யார் சென்றாலும் முதலில் சாப்பிட்டு வாங்க அப்புறம் பேசுவோம் அப்படிம்பார். அந்த அளவுக்கு மக்கள் மீது அவர் மக்களை பற்றி நல்லா தெரிந்து வைத்திருக்கின்றவர். அதனால்தான் மக்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத எம்ஜிஆர் உணர்ந்து தன்னுடைய படங்களில் ஏழைகளுக்கு உதவுகின்றது, காப்பாற்றுவது, சலுகைகள் செய்வது, அநீதி எதிர்த்து போராடுவது, இப்படிப்பட்ட காட்சிகள் எம்ஜிஆருடைய படத்தில் இருக்கும். அதனால் தமிழக மக்கள் அவர் மீது ஒரு தனி அன்பு செலுத்தியிருந்தார்கள். அவருடைய சுற்றுப்பிரயாணம் என்றால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். ஒரு தடவை எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். பேசிக்கொண்டே இருந்தார். பேசும்பொழுது கை நீட்டினார். டக்குன்று சோடா வந்தது. சோடாவை ஒரு மணல் குடிச்சுட்டு அப்படி நீட்டினார். அந்த சோடாவை பக்கத்தில் இருக்க எல்லாருமே எனக்கு கொடு, உனக்கு கொடு என்று போட்டி போட்டுக்கொண்டு குடிக்க போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். உடனே கட்சி நிர்வாகி பார்த்தார். ஒரு பெரிய அண்டாவை வரவழைச்சு அதுல தண்ணியை கொண்டு வச்சு அதுல இந்த சோடாவை எம்ஜிஆர் குடித்த ஒரு மணல் குடித்த மீதி சோடாவை ஊற்றி கலக்கி எல்லாத்துக்கும் டம்ளராக கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் மீது ஒரு அடங்காத பற்று எம்ஜிஆர் ரசிகர்கள் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய படம் ஒரு தடவை தலைவன்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. தலைவன் படம் ரிலீஸ் ஆகும்போதும் எக்கச்சக்கமான தொண்டர்கள் எம்ஜிஆருக்கு. சென்னையில் என்ன பண்ணாங்க, தலைவன் படம் ரிலீஸ் ஆகிற அந்த தியேட்டருக்கு போனாங்க ரசிகர்கள்லாம். எம்ஜிஆர் தலைவருடைய அந்த தலைவன் படத்துடைய படப்பெட்டியை கொடுங்க, நாங்கள் யானையில் வச்சு ஊர்வலமாக அழைச்சிட்டு போனோம், ஊர்வலமாக கொண்டு வந்து அப்புறம் உங்களுக்கு பெட்டியை தரோம் அப்படின்னாங்க. சரின்னு மேனேஜர் என்ன பண்ணாரு, படப்பெட்டியை கொடுத்தாரு. படப்பெட்டியை ஒரே மகிழ்ச்சியாக வாங்கிட்டு யானையில் அந்த படப்பெட்டியை வச்சு அவங்க முக்கிய தெரு வழியாக ஊர்வலமாக கொண்டுட்டு போனாங்க. ஊர்வலமாக போய் ரசிகர்லாம் அப்புறம் அதன் பிறகு தியேட்டருக்கு வந்து மேனேஜர்கிட்ட இருந்தாங்க படப்பெட்டினாங்க. அந்த மேனேஜர் என்ன சொன்னார்னா, அந்த படப்பெட்டியை நீங்களே வச்சுங்க அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, அதில் ஃபிலிம் இல்லைங்க, வெறும் படப்பெட்டி தான் கொடுத்தான். அப்படியா? ஆமாங்க, இவ்வளவு தீவிரமாக ரசிகராக இருக்கீங்க, நீங்கள் பாட்டுங்க கூட்டத்தில் படப்பெட்டி கீழே விழுது ரசிக்கிட்டா லட்சக்கணக்கான இது போட்டு பணம் போட்டு எடுத்துருக்கோம், அதனால தாங்க படப்பெட்டியை மட்டும் கொடுத்தோம் அப்படின்னு மேனேஜர் சொன்னார். ரசிகர்களே அதுவும் சரிதான் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ரசிகர்கள் எம்ஜிஆர் மீது அப்படி ஒரு பற்று வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் இன்னும் பல அவரை பற்றி நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம். பொன்னியின் செல்வன் 5 பாகம் போல எம்ஜிஆரை பற்றி நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் இன்றைய தினம் அவருடைய நினைவு நாள். அதை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். எம்ஜிஆரை போலவே என்டிஆர், அவருக்கு 3 எழுத்து தான். என்டிஆர் வந்து என் டி ராமாராவ். என்டிஆர் வந்து கிருஷ்ணன் வேடங்கள் நடிப்பார். அதனால அப்படியே கிருஷ்ண பகவான் மாதிரியே இருப்பார். காலண்டர் கூட அவரை மாதிரியே தான் காலண்டர் கூட போடுவாங்க. அப்படி வந்து ஆந்திர மக்கள்லாம் தெய்வ பக்தி நிறைந்தவர்கள். அதனால ஆந்திர மக்கள் வந்து என்டிஆரை கடவுளா நினைச்சாங்க. அவர் ரொம்ப தீவிரமான பக்தர்கள் அவருக்கு, என்டிஆருக்கு. அதனால சென்னையில டி நகர்ல என்டிஆருக்கு வீடு இருக்கு. அந்த கருட பகவானை பார்க்குற மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்டிஆர் அவருடைய மாடியில் நிற்பார் 4 மணிக்கு சாயந்தரம். அந்த பகுதியில் இருக்கவங்கலாம் என்டிஆரை பார்த்து கருடனை பார்க்குற மாதிரி கண்ணத்தில் போட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு பக்தர்கள் நம்ம சென்னையில் இருந்தாங்க. அதனால்தான் ஆந்திர மக்கள் அந்த தேர்தலில் அவரை ஜெயிக்க வச்சு ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஆக்குனாங்க. இங்க வந்து எம்ஜிஆர் எப்படி முதலமைச்சர் ஆக்குனாங்களோ
அதே போல என்டிஆரை ஆந்திர மக்கள் முதலமைச்சராக ஆக்கினாங்க. இந்த இருவருமே மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட நம்முடைய எம்ஜிஆர் நினைவு நாளில் இந்த பதிவை உங்களுக்கு போட்டிருக்கிறேன். தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவருடைய நினைவு நாளில் நான் இந்த பதிவை போடுவதற்கு எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது நான் மிகவும் கொடுத்து வைத்தவனாக கருதுகிறேன். அனைத்து கிறிஸ்துமஸ் மக்களுக்கும் பாயும்பூனை யூடியூப் சேனலின் நிர்வாகத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.